பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து தொடர்ந்து எல்லா வாரமும் வந்து இந்த குறைதீர்ப்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. உடனுக்குடனே வந்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு வந்து வாரம் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக சானிடேஷன் ஆஸ்பெக்டில் வெஸ்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கல் ஓடை சுற்றி இருக்கிற தெருக்களெல்லாம் வந்து பக்கல் ஓடையில் வந்து நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து குப்பையை எடுத்துகிட்டு வந்து பண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க. தயவு செஞ்சு பொதுமக்கள் வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமான வேலையாக இருக்குது. நம்ம வீட்டில் குப்பை எடுக்கிறதுக்கு தினமுமே வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வராங்க. அதை வந்து தயவு செஞ்சு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தை கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் யூஜிஎஸ்எஸ் ஒர்க்கும் இங்கே 16, 17, 18வது வார்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து முடிகிற சமயத்துல வந்து வீட்டுல இருந்து எல்லாருமே அதுல வந்து இணைப்பு கொடுத்து பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது முடியறதுக்கு முன்னாடியே நிறைய வீடுகள்ல இருந்து அதுல லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செய்யறதால வந்துட்டு நமக்கு நிறைய இடத்துல சுகாதார சீர்கேடு நடக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாம நம்ம திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இணைச்சு கழிவு நீரை வந்து வேற எங்கேயும் வெளியிடக்கூடாது அப்படின்னு இந்த சமயத்தை கேட்டுக்கிறேன். மற்றபடி மழையால இந்த வருஷம் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் பெருசா இல்லை. அதுக்கான நடவடிக்கையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கொசுவும் வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லிக்கிறேன். நன்றி. 938 மனு அது வந்து 8 தான் பெண்டிங் இருக்குது. 8 பெண்டிங்னா இங்கே வந்து வாட்டர் சப்ளைல 2, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 இருக்குது, டவுன் பிளானிங்கில் 2 இருக்குது, ரெவன்யூவில் 2 இருக்குது. அது வந்து இந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம ஆணையில் மேடம் பேசுகிறது சொன்ன மாதிரி 16, 17, 18 வந்து யூஜிஎஸ் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வேலை நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் மழைக்காண்டி ஒரு 2 மாதம் நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ திருப்பி பணி தொடர போகுது. ஏன்னா மழையோட அளவு பார்த்துட்டு தொடங்க போகுது. ஏன்னா அது முடிச்சா தான் ரோடு போட முடியும். இந்த கோயிலில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 110 ரோடு பெண்டிங் இருக்குது. அந்த யூஜிஎஸ் ஒர்க்குனால பெண்டிங் இருக்குது. அது நாங்கள் ஜனவரிக்குள்ளே போட்டு முடிக்கணும். ஏன்னா அதனால தான் லேட் ஆகிட்டு இருக்குது. அந்த பணி தொடங்குன்றது இருக்குது. அப்புறம் பக்கலோடை நல்லாவே தெரியும். 7 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு பக்கலோடையில் மட்டும் தான் ட்ராவல் ஆச்சு. இப்போ மழையிலலாம் நம்ம வந்து தண்ணி கட்டாமல் பாதுகாத்துக்கிறது கிட்டத்தட்ட 14 வழிகாரம் அது ஆகியிருக்கும். நம்ம முதலமைச்சர் தலைமை ஆட்சி அமைஞ்சதில் அது ஆக்கினதுனால தான் தண்ணி கட்டலை. இருந்தாலும் பக்கலோடைய வந்து 16, 17, 18 வெளியிருந்து காற்றாற்று தண்ணி கல்பேரிலேருந்து வர்றதுனால நிறைய இருந்ததுனால அது நம்ம 7 கிலோமீட்டர் அகலம் ஆக்குறோம். எக்ஸ்ட்ரா அப்படி இன்னொரு 5 மீட்டர் எதில் இடம் இருக்கும். அது வடக்கு தெற்கு இருக்குது. 2 ரோடும் பாதிக்காமல் நம்ம மக்கள் நல்லா பழகிட்டாங்க. எந்த நேரமும் டிராஃபிக்காக இருக்குது. பாதிக்காதவங்களும் அதை அகலப்படுத்துகிற பணி அதுவும் ஜனவரியில் தொடங்கும். மழையை பொறுத்து அதுவும் தொடங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்க்கு ராஜாஜி பார்க் தான் முன்னாடி இருந்தது. எம்ஜிஆர் பார்க்கு இப்போ வந்துச்சு. ஓச் பார்க்கு முத்துநகர் இப்போ வந்தது. இந்த பகுதியில் வந்து மக்கள் நிறையா வந்துட்டு இருக்கனால ராஜாஜி பார்க் வந்து அகலமாக்கும். கோர்ட் கேம்பஸ் ஒட்டி வரைக்கும் உங்களை ட்ராக் எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்போவுமே பொங்கலுக்கு அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமாக கூட்டுற இடம் ராஜாஜி பார்க்கும் ஒன்று, ஓச் பார்க் ஒன்று. அதுக்கு முன்னாடி அந்த ட்ராக் அகலப்படுத்தி இப்போ அந்த என்ன சொல்லலாம் ரன்னிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த வெளியே ஜிம் மாதிரி இருக்கும், ஜிம் மாதிரி அந்த டைப்பும் நிறையா கேட்டிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பார்க்கில் வேலை நடக்க போகுது. 4 மடங்கு நடக்கும்போது குறிப்பாக நம்ம பகுதியில் நடக்குதுன்னு சொல்லுது. எம்ஜிஆர் பார்க்லேயும் அது வருது, ராஜாஜி பார்க்லேயும் வருது. நம்ம பின் பார்க்கில் தனியாக ஜிம் மாதிரியே வச்சுக்கோம். இது வந்து ரன்னிங்காக ஓப்பனாக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எங்கள் கேள்வி வருது. அதுபோக பல்வேறு கட்டங்களாக சானிடைசர் ஒர்க்காக இருக்கட்டும், குப்பையை நம்ம தரம் பிரித்து தான் கொடுக்கணும். சீர்திருத்திங்க அதாவது ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வச்சுருக்கோம். நாங்கள் வர்றது போக எங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் நேராக பண்ணாலும் எல்லா நேரமும் மாநகராட்சி பணி செய்ய காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஏரியா இப்போ நம்ம கிட்டத்தட்ட 4-5 வருஷம் போட்ட காணெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் ட்ரெயினாக இருக்கும். மூடி போட்ட காணாதான் இருக்கும். இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் பழைய தூத்துக்குடி 20ஆம் வார்டு 21லேருந்து 29 வரைக்கும் 30 கவர் ட்ரெயின் போட்டாச்சு. தூக்கிப்புறம் 31, 32 சமூகப்புறம் இந்த 41, 43 பகுதியெல்லாம் வருங்காலத்தில் இருக்கிற ட்ரெயினை மாற்றி கவர் ட்ரெயினாக ஆகிக்கும். ஏன்னா மழை தண்ணி மட்டும் தான் அந்த ட்ரெயினில் போகணும். இது எல்லாம் யூஜிஎஸில் போகணும். இப்போ கிட்டத்தட்ட 28 எம்எல்டிக்கு நம்மளுக்கு வந்து சர்வகுளத்தில் இடம் இருக்குது. நம்ம அதை சுத்திகரிக்கப்பட்டு தான் கடலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வருங்காலத்தில் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பினாலும் ஆனால் நம்மளோட யூஜிஎஸ் தண்ணியெல்லாம் அங்கே போனால் தான் நம்ம ஊரில் வந்து கொசு தொல்லையை ஃபுல்லாகவே அழிக்க முடியும், சுகாதாரமாக வாழ முடியும். இதுதான் நம்ம அரசாங்கத்தோட திட்டம். அது போக இன்னொன்று எல்லாம் நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது தெப்பக்குளம் வந்து நம்மளோட பல்வேறு கோரிக்கைனால பக்தர் கோரிக்கைனால நம்ம வந்து வேலை பார்த்தோம். சுற்றி கிரானைட் போட்டு அந்த பகுதியில் வேலை பார்த்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த மீன்லாம் இறந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து அந்த தகவலை வச்சு நம்ம சிஹெச்ஓலாம் பண்ணலாம். தண்ணியை சுத்தரிக்குங்கிற வேலை நடந்துட்டு இருந்தது 3 நாளாக. சுத்தரிக்கத்தில் தான் தெரிஞ்சது. சுற்றி ஒரு 20 வருஷம் முன்னாடி 4 மழைநீர் தொட்டி மாதிரி வடக்கு தெற்கு பகுதியில் போட்டிருக்காங்க. அதில் வந்து பைப் போட்டிருக்காங்க. அந்த பைப் வழியாக அந்த நீரோட்டம் வந்து அதில் நின்னோன்னே அந்த தொட்டியெல்லாம் சேர்ந்து 2 சைடும் இறங்கியிருக்கு. அது வந்து பொதுமக்களுக்கு அச்சப்பட வேண்டாம். அது இரவே சொன்னோன்னே மாநகராட்சி அதிகாரிகள் ஆணையர்கள்லாம் பார்த்தோம். ஆனால் அதையும் வந்து சரி செஞ்சு என்ன அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யப்படும் செஞ்சு தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்
அந்த பணி நடக்கிறதுனால அவங்க மீனும், அதாவது மீனும் இப்போ தண்ணி வந்து மீனும் பாதிப்பு இருக்கிற மாதிரி இந்த தண்ணி இன்னும் சுத்திகரிக்க முடியல. மீனை வேறு இடத்துக்கு மாற்றப்படும். அதில் ஒரு 4-5 ஆமையும் பார்த்தோம். அதை வந்து வனத்துறையிட்ட ஒப்படைக்கப்படும் தெரிவித்து வருகிறேன். இதான் மனு கொடுங்க, வேறு எதுவும் டீட்டெயில் இருந்தால் சொல்லுங்கள்.